தர்ம சங்கடப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லைன்னு. இப்போ நாங்கள் தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள், ஆனால் இந்த மண்ணில் வாழ்கிறோம், இந்த மண்ணை நாங்கள் மீட்டெடுக்க நாங்களும் விரும்புகிறோம். அப்படிங்கும்பொழுது நீங்கள் கன்னடராகவே நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம். நீங்கள் தெலுங்கராகவே நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம். இப்போ கேரளா மண்ணில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எழில் கொஞ்சக்கூடிய அந்த இயற்கையை மீட்டெடுக்கிறதுக்கு, அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் உதவுறாங்கல்ல, ஒத்துழைக்கிறாங்கல்ல. அதே மாதிரி என் மண்ணில் இருக்கக்கூடிய மலையாளிகள் ஒத்துழைப்பாங்க, என் மண்ணில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் ஒத்துழைப்பாங்க, என் மண்ணில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் ஒத்துழைப்பாங்க. இந்த மண்ணை நாங்கள் வாழ்கிறோம், இந்த மண்ணை நாங்கள் மீட்டெடுக்கிறோம். மொழியில தான் நீ நான் வேறையே தவிர நீ நான் சகோதரங்கிற அடிப்படையில் அவங்க எங்கள் கூட சேர்ந்து வாழ்வாங்க. ஆனால் இவ்வளோ நாள் நாங்கள் வந்து திராவிடர்களாக ஒரு மாதிரி பாதுகாப்பாக இருந்தோம். இப்போ நீங்கள் திடீர்னு தமிழன் வேற, திராவிடம் வேற, அல்லது வேற என்ன கன்னடர்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பதட்டத்தை உண்டு. என்ன தெலுங்கர்னு சொல்கிறீங்க குறிப்பாக. நான் இவ்வளோ நாள் என்ன தமிழன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னும் திடீர்னு என்ன உருது முஸ்லீம்ங்கிறீங்க. நீங்கள் ஒரு இஸ்லாமியராக வந்து இஸ்லாத்தை தானே முன்னிறுத்தணும். 70-80 வருஷமா எங்களை வந்து திராவிடர்னு சொல்லி எங்களை பதட்டத்தில் நீங்கள் வச்சில்லையா? அப்போ எங்களுக்கு எவ்வளோ பதட்டம் இருந்திருக்கும். இல்லாத ஒரு இனத்தை, இல்லாத ஒரு மொழியை, இல்லாத ஒரு வரலாற்றை, இல்லாத ஒன்றை ஒரு உட்டோப்பியாலேயே எங்களை 80 வருஷமா வச்சுட்டு இருக்கீங்களே, ஒரு கற்பனை உலகத்திலேயே. அப்போ எங்களுக்கு எவ்வளோ பதட்டம் இருந்திருக்கும். அதே பதட்டத்தை நீங்கள் திரும்ப கொடுக்குறீங்களா? இல்லை, இதுல என்ன பதட்டம் இருக்கு? எங்களை வந்து இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி உருவாக்கி எங்களை கடுப்பேற்றுறதை தவிர்த்து இவங்க செஞ்சது என்ன இருக்கு? நாங்க இருக்கிறத சொல்றோம், எதிர்சனத்தை சொல்றோம். இது எங்களுடைய மண், இது எங்களுக்கான மண், எங்க மண்ணை சேர்ந்தவங்க நாங்க ஆட்சி செய்வோம் முற்படுறோம் அப்படிங்கிறோம், சேர்ந்து வாழலாம்னு சொல்றோம்.